உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் ஆனி மாத ராசி பலன்கள். கலியுகாப்தம் 5126 குரோதி வருடம் 15/6/2024 முதல் 16/7/2025 வரைக்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு ப. மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. கடகராசியில் பிறந்தவர்களுக்கான ஆனி மாத பலன்களை பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மனக்காரகனான சந்திரன், தனக்காரகனான குரு அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சமூகத்தில் தனி அந்தஸ்தும் மரியாதையும் செல்வாக்கும் இருக்கும். பிறக்கும் ஆனி மாதத்தை உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம் என்றே சொல்ல வேண்டும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். பணவரவை அதிகரிப்பார். பிள்ளைகளின் வழியில் நன்மைகளை அதிகரிப்பார். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவை நனவாக்குவார். திருமண வயதினருக்கு தகுதியான வரனை அமைத்து தருவார். உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பார். இதுவரை உத்தியோகம் மற்றும் தொழிலில் இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் ஆகியவை கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் இரட்டிப்பாகும். இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி ஜூன் 19 முதல் வக்கிரமடைவதால் உடல்நிலை சீராகும். ஆயுள் மீதான பயம் போகும். பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைக்கு கட்டுப்படும். குடும்பத்தில் தம்பதியருக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். விவசாயிகள் முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 20, 21, 29, 30. ஜூலை 2, 3, 11 மற்றும் 12. பரிகாரம்: அண்ணாமலையாரை தினமும் வழிபட வாழ்வு வளமாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். ஆயுள்காரகனான சனி, மனக்காரகனான சந்திரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெளிவுடன் திட்டமிட்டு செயல்படும் வேலைகளில் எப்போதும் வெற்றி உண்டாகும். பிறக்கும் ஆனி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாகும். அஷ்டமனஸ்தானத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கிய சனி பகவான் மாதத்தின் முதல் வாரத்தில் வக்கிரமடைவதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாய நிலை உண்டாகும். மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து தெளிவுடன் செயல்படுவீர்கள். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செயல்கள் யாவும் லாபமாகும். வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். வியாபாரம் முன்னேற்றமடையும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் விருப்பம் நிறைவேறும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். குருவின் பார்வையும் 3ஆம் இடத்திற்கு உண்டாவதால் லாபம் பல மடங்காகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வரவேண்டிய பணம் வசூலாகும். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 17, 20, 26, 29. ஜூலை 2, 8 மற்றும் 11. பரிகாரம்: சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற சங்கடங்கள் விலகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். கல்விக்காரகனான புதன், சிந்தனைக்காரகனான சந்திரன் அம்சத்தில் பிறந்து கல்வி கேள்விகளில் முதலிடம் வகிக்கும் உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் மாதமாக இருக்க போகிறது. மாதம் முழுவதும் உங்கள் லாபாதிபதியின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இதுவரையில் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். முயற்சிகள் வெற்றியாகும். அந்தஸ்து உயரும். மழலை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பொருளாதார நெருக்கடிகள் விலகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 20, 23, ஜூலை 2, 5 மற்றும் 11. பரிகாரம்: ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட வேண்டுதல்கள் நிறைவேறும். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட சோசியல் மீடியா பேஜ்ல ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.